மகேந்திரன் சார் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் பயங்கரமாக யோசித்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர், இது வரைக்கும் அதிகமாக மீடியாவில் கூட வராமல் ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர்ட் பர்சனை எப்படி அப்படின்னு யோசித்தேன். பட் கதை அவரை கன்வின்ஸ் பண்ணிடுச்சு, நான் அவரை கன்வின்ஸ் பண்ணல. ஸோ அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சது. கதை கேட்டவொடனே ஓகேன்னாரு. உங்களுக்கு ஓகேவா? கதை எனக்கு ஓகே அப்படின்னாரு. எனக்கு ஓகே சார், நீங்கள் பண்ணால் பெரிய விஷயம் அப்படின்னேன். அண்ட் இசட் எஸ் அண்ட் அவர் பண்ணுறாரு. அப்புறம் மீனாவோட டாட்டர், அவங்க இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் சமந்தா, ஏமி ஜாக்சன், மொட்ட ராஜேந்திரன் அண்ணன் என்னோட காம்போ. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஆன் ஹிம், அவர் பண்ணுறாரு. ஸோ இது தவிர்த்து டெக்னீஷியன் ராஜாராணி, சேம் டெக்னீஷியன்ஸ் தான். ஜிவி பிரகாஷ், அது ஜிவியோட 50வது படம். எல்லா சாங்ஸையும் வாங்கிட்டேன். ஹீரோ ஆகிட்டார், யோசித்தேன் கொடுப்பாரான்னு, எல்லா பாட்டையும் கொடுத்துட்டாரு. அவரோட கேரியரில் மிக முக்கியமான ஆல்பமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற எல்லா பாடலுமே இருக்கும். எமோஷ்னல் சாங் இருக்கும், மாஸ் நம்பர் இருக்கும், டான்ஸ் நம்பர் இருக்கும். அண்ட் இதோட கேமரா வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸு. இதோட கேமராமேன் வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ். ராஜாராணி பண்ணார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கத்தி, இப்போது நானூறு ரவுடி தான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இப்போது வந்து அகெயின் வி ஆர் கம்மிங் பேக் வித் த சேம் காம்பினேஷனு. ரூபன், முத்துராஜன். ரூபன் வந்து எடிட்டரு, முத்துராஜன் ஆர்ட் டைரக்டரு. இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடியூசராக த லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது தானு சார் தான். அவரோட நம்ம படம் பண்ணுவோமான்னு கனவுல கூட நான் யோசிச்சதில்லை. ஆனால் என்னை கூப்பிட்டு இந்த படம் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி. என் வாழ்க்கையில் மிக முக்கியமான சாதனையில் இது ஒன்று இருக்கும். என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் கேட்காமையே கொடுக்குறாரு. அதுதான் இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் வந்திருக்காரு. அண்ட் இது வந்து அவரோட 33வது படம் அப்படின்னு நினைக்கும் போது, அவரோட படத்தில் அவருக்கு நான் ஒன்றே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அவரோட 33 படத்தில் த பெஸ்ட் படமாக நான் கொடுத்துருவேன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக போராடிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாமே இருக்கும். ஷூட்டிங் வந்து ஜூலை 1 டைட்டில் வைக்கல, நான் வச்சுருந்தா இன்றைக்கி பூஜை இதிலே போட்டிருப்பேன். இன்னும் வைக்கல. சென்னை தான். இல்லை இன்னும். ஆமாம் சொல்லிட்டேனே, ஒரு குழந்தையா வராங்க. கதையில் ஒரு அழகான குழந்தையா வராங்க. தெரியலையே, நல்லா இருக்குது ஐடியா. இல்லை மேம், ஒரு பியூட்டிஃபுல் ரோல் சார், பியூட்டிஃபுல் ரோல், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதை என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். கொஞ்சம் ஷூட் போட்டோம், டிசம்பர் வரையும் ஷூட் இருக்குது. அதுக்கப்புறம் இடையில நியூஸ் வரணும்ல, எல்லாத்தையும் இன்றைக்கே சொல்லிட்டேன். அப்படி டபுள் பிரம்மாண்டமாக இருக்கும். இல்லைங்க, இது வெரி வெரி சிம்பிள் எமோஷ்னல் கனெக்டிங் ஃபில்மு. ராஜாராணி எப்படியோ இது அதில் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக அது இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஆக்ஷன் கூட ஃபிசிக்ஸில், இப்போ ஒரு அடி விழுந்தா ஒருத்தர் கீழே விழுவாங்க, அப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பர் நேச்சுரலாலாம் இருக்காது. அப்படி யாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் முழுக்க விஜய் சாருக்குனே பண்ணது. 140 நாள் ஷூட் பிளான். அதாவது தம்பி சொன்னார்ல, எனக்கு 33 படங்களில் தி பெஸ்ட்டு, அதுக்கு மேலே 4 மடங்கு இருக்கு. அதாவது நான் வந்து இளைய தளபதி விஜய் வச்சு சச்சின் பண்ணியிருக்கிறேன், துப்பாக்கி பண்ணியிருக்கிறேன், இப்போ இந்த தம்பி வச்சு பண்ணியிருக்கிறேன். இது வந்து என்னுடைய கேரியர்லேயே தி பெஸ்ட். அதாவது 10 கரஞ்சோகரை உள்ளடக்கின்னு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கவிதைத்தனமான கமர்ஷியல் தனமான ஒரு நல்ல இயக்குனர். இவருடைய பஞ்சு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதுவரையில நீங்கள் இப்போ இவரோட நீங்கள் உட்காந்து பேசுகிற பழகிறதெல்லாம் நீங்கள் இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் நினைவு கூறுவீங்க. அந்த அளவுக்கு அதாவது தெளிந்த நீரோடையான ஒரு உள்வாங்குதல், அதை வெளிப்படுத்துகிற விதம் வந்து அதுக்கு மேலே இருக்குது. ஆகவே எத்தனை எழுச்சி என்று சொன்னாலும் அதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு புள்ளன்னா அது அட்லி தான் சொல்லலாம். உதாரணமாக நேற்று வந்து சங்கர் என்கிட்ட ஃபோனில் பேசின்னு இருக்கும்போது சொன்னேன், உன்னுடைய தலையாய சிசினா அந்த பையன் வருவான், எழுதி வச்சுக்கோங்க.
சார் உண்மைதான் சார். நான் நிறைய என்னோட பழகின காலத்துலலாம் நான் அதை அனுபவபூர்வமாக அதுக்கு கட்டியும் கூடுற மாதிரி இப்போ பண்ணுற அந்த படம் வந்து அத்தாட்சியாக சொல்கிறேன் சங்கர், தி பெஸ்ட் பையனை நீ எங்களுக்கு கொடுத்துருக்குற, உனக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் சொன்னார், நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் வந்து நிற்பேன் சார் நான். என்ன நீ கண்டிப்பாக நிற்கக்கூடிய அளவுக்கு நாங்களும் நல்ல விதமாக நாங்கள் நடப்போம், நீ வா தம்பி அப்படின்னு சொல்லி. அதனால் அதாவது இளைய தளபதி விஜய்க்கு துப்பாக்கி தான் ஹைலைட்டாக இன்னைக்கு இருக்கக்கூடியது. அந்த துப்பாக்கி ஒரு அதாவது நான் அதிகமாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவன் தான். அது 10 மடங்கு தெரியுது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது என்னுடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி அழகா இந்த பாடல் வாங்கியிருக்கிறார் பாருங்க. நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு இசை உள்ளுக்குள்ளே வாங்கினவன் நான். ஒரு ஒரு சாங் வந்து அப்படியே நான் அதிகமாக சொல்லக்கூடாது அவர் வச்சுன்னு என் மெய் சிலிர்த்தது. அவுட்ஸ்டாண்டிங். எதையே நீங்கள் கேட்காதீங்க, படம் பார்க்க. ஏன்னா சொன்னால் அந்த அளபடியில் தான் நீங்கள் வந்து நிற்பீங்க. அதுக்கு மேலே தான் இருக்கும் நம்ம சமாச்சாரம். ஆனால் இதையோடு நீங்கள் நிறுத்துங்க. இதுக்கு மேலே படம் வெளிவரும்போது இந்த நாளை நீங்கள் நினைவிற்கொள்க. அட்லீஸ்ட் வேர்ல்டு நம்பர் பெஸ்ட் டைரக்டர் ஆகும்.